கொல்கத்தாவில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற விவகாரம் நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். 18ஆம் தேதி நடைபெறும் கலைஞர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைக்கு தமிழக அரசு அழைப்பு. புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை வரவேற்று நகராட்சி அலுவலர்கள் வெடி வெடித்து கொண்டாட்டம். போக்குவரத்து நெரிசலில் தவிக்கும் வாலாஜா திருப்பெரும்புதூர் 6 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம், விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் விபத்தில் உயிரிழந்த மோஹித்குமார் என்ற இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம், அரசு சார்பில் மரியாதை. முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட விவசாயிகள் போராட்டம். போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். தாம்பரத்தில் நாடகம் நடத்திய மாணவர்கள். உடல் எடையை பராமரிப்பது வீரர்களின் பொறுப்பு. வினேஷ் போகத் விவகாரம் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா சர்ச்சை கருத்து. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.